வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜேக் ஆஃப் வாட்லேருந்து. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கிளாஷ் இன் இத்தாலியில் வைக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் இன் இத்தாலியில் 2 சாம்பியன்ஷிப் மேட்ச்சை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப் ஷெடியூல், ரோமன் ரெயின்ஸுக்கு ஷெடியூலும் அதில் அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது ரோமனுக்கு மேட்ச் இருக்குன்னு தோணுதா? அதுமாரி குந்தர் மேட்ச்சை அஃபிஷியலும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி கிளாஷ் இன் இத்தாலி, இந்த கிளாஷ் இன் பாரிஸு, கிளாஷ் இன் ஸ்காட்லாண்டு, இது மாதிரி நிறைய இடத்துல 2 சாம்பியன்ஷிப்பு பேப்பர் வைப்பாங்க, சின்ன பேப்பராக இருந்தாலும். ஏன்னா சில சின்ன பேப்பரில் ஒரு பெரிய டைட்டில் தான் டிஃபன் ஆகும், மற்ற டைட்டில் டிஃபன் ஆகாது. மற்றது மிட்கார்ட் டைட்டிலு நார்மல் மேட்ச் தான் வைப்பாங்க. ஆனால் இந்த இதில் 2 டைட்டிலுமே டிஃபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, ஜில்லா ஃபாட்டு இப்போதைக்கு ஜேக் ஆஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சில சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. அதுவே சில பேர் ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வாய்ப்பு ரோமன் ரெயின்ஸுக்கு ஆபத்தாக முடியலான்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது ரோமன் ரெயின்ஸ் கான்ட்ராக்ட் இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூ ஒரு வேளை உண்மையாகி ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூ விட்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஜில்லா ஃபாட்டு ரிட்டர்ன் பண்ணி ரோமன் ரெயின்ஸை பிளாக் பண்ணி ரோமன் ரெயின்ஸுக்கிட்டேருந்து ஜேக் ஆஃப் ஃபாட்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூ விட்டு போகிறது இல்லை இருந்தால் ரோமன் ரெயின்ஸு சாம்பியன்ஷிப் ரீட்டர்ன் பண்ணிவிடுவார். போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரோமன் ரெயின்ஸை விட மாட்டானுங்க. இருந்தாலும் கருத்து கணிப்பு இதுதான், ரோமன் ரெயின்ஸு சேஃபாக இருந்துக்க வேண்டியது தான். ரோமன் ரெயின்ஸு போனார்னா ஃபேன்ஸும் போயிடுவானுங்க, டபிள்யூடபிள்யூ பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். நண்பர்களே, ஆக மொத்தம் ரோமன் ரெயின்ஸை விடக்கூடாது டபிள்யூடபிள்யூ வெளியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி அண்ட் ஆஸ்கா அண்டு சார்லட் ஃப்ளேர் விசஸ் மிச்சின் பிஃபேஃப் விசஸ் ஜெட் கார்கள் விசஸ் இவங்களுக்குள்ள ஒரு 6 மேன் டேக் டீம் மேட்ச் நடக்க போகுது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கடா கொலன்னு இழுத்துட்டு போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. ரியா ரிப்ளிகிட்ட இருந்து வேறு நல்ல டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் ஜெட் கார்கள் அகைன் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் தோற்றது மட்டும் இல்லாமல் திருப்ப அட்டாக் பண்ணி திருப்ப டேக் டீம்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எப்போ அந்த டேக் டீமை முடிச்சுட்டு இந்த சாட்டர்டே நைட் டீமில் சாம்பியன்ஷிப் மேட்ச்சை நடத்தி இவங்களோட டோட்டல் இது முடிச்சு விட்ருவாங்கன்னு நினச்சேன். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் 3 நடக்குமா, அது முடிஞ்சு பீஃப் ஆஃப் சோக்கு அடிப்பாங்க, அது நடந்து மிச்சனை தோப்பு அடிப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் திருப்பி சாம்பியன்ஷிப் மேட்ச் வைப்பானுங்க இவனுங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஈத்துட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிக்கிஸ்டான்ற பாருங்க, ரிக்கிஸ்டா தான், ரிக்கிஸ்டாவோ பேர் சரியான ஞாபகம் இல்லை. நண்பர்களே, அவருக்கு முன்னாடி இதை பற்றி பேசி ஆகணும். மெஸ்ஸை தோக்க அடிச்சிருக்காங்க ட்ரிக் வில்லியமுக்கு அகேன்ஸ்டாக. ட்ரிக் வில்லியமுக்கு சப்போர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மெஸ்ஸை இறுக்கி ரொம்ப சீப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. மெஸ்ஸி ஏன் கம்னு இதெல்லாம் பொறுத்துட்டு போகிறாருன்னா அவர் ரிட்டையர் பண்ணிடுவானுங்க. ரிட்டையர்ன்ற பாருங்க, ரிலீஸ் பண்ணிருவாங்க மெஸ்ஸி. அதனால தான் பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், 22 டோட்டல் டைட்டில், 22 டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பண்ணவர் இப்போ ஏன் கம்னு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு புஷ்ஷும் கொடுக்கல. இவரை வச்சு ஃப்யூச்சர்ஸை வளர்த்து விட்றாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்ச நாச்சும் கொடுக்கணும். இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கே பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த பயத்தில் தான் மெஸ்ஸி நம்மளை கேவலமாக பயன்படுத்தினாலும் பரவாயில்லை, ஆக மொத்தம் டபிள்யூடபிள்யூ நம்மளை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் சரிதான்ற மாதிரி இருக்காங்க போல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குந்தர் விசஸ் கோடி ரோஸு. குந்தருக்கும் கோடி ரோஸுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சை அஃபிஷியல் பண்ணிட்டாங்க கிளாஷ் இன் இத்தாலியில். இதில் என்னன்னா நம்ம தலைவன் பவர் ஹவுஸை கொண்டு வந்தாங்க. பவர் ஹவுஸு வெயிட்டாக காமிச்சாங்க. ஒரு கண்டெண்டர் மேட்ச் வச்சு அதில் வின் பண்ணுறவங்களுக்கு இந்த சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிக்கிறாங்க பாருங்க. சொல்லி அதில் குந்தர் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் குந்தர் தான் ஜெயிக்க போகிறாரு. குந்தர் கண்டெண்டர் இல்லாட்டாலும் அவர் தான் மோதுவாருன்னு. எதுக்கு சம்மந்தம் இல்லாத அவரை கூப்பிட்டு வந்து அவர் இது பண்ணி விட்டு இப்படி பண்ணணும்னு தெரியல. பட் க்ளீனாக தோக்கலை, சோல்வசிக்காவால் தான் தோற்றுருக்காரு பவர் ஹவுஸு. ஏன்னா அதில் காமிச்சிருப்பாங்க, நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஆக மொத்தம் இந்த மேட்ச்சில் டைட்டில் சேஞ்ச் கை மாறுமா குந்தர்கிட்ட கேட்டிங்கன்னா ரேண்டி ஆர்டன் ஒரு ட்விஸ்டாக இருக்கார். என்ன ப்ரோ ரேண்டி ஆர்டன் பற்றி ட்விஸ்டாக இருக்காருன்னா போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. க்ளீனாக ரேண்டி ஆர்டன் எப்போ ரிட்டர்ன் பண்ணுவார், எங்கே இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார், ஒரு சாம்பியன்ஷிப்புக்கு எப்போ மோதுவாருன்றதை க்ளீனாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அதை போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நிறைய பேர் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் உடனுக்குடனே வீடியோ வந்து சேரும். கொஞ்சம் ஃபாஸ்டர்ஸாக நீங்களும் பார்த்துக்கலாம். பை பை கீஸ்.